10th question பாருங்கம்மா. An organic compound with the molecular formula C9 H10O forms 2,4 DNP derivative. Reduces tolerance regions and undergo Cannizzaro reactions. Cannizzaro reaction on vigorous oxidation. It gives 1,2-benzene dicarboxylic acid. Benzene dicarboxylic acid. Identify the compound. இது கொஸ்டின் சரியா? இதெல்லாம் கவனி கொஸ்டின்ல ஒன்று ரீட் பண்ணிக்க. An organic compound with the molecular formula C9H10O. ஓகேவா? C9H10O forms 2,4-DNP derivatives. 2,4-DNP dinitrophenylhydrazine. Yes or no? இந்த இது இது வந்து இந்த 2,4-DNP derivatives வந்து ஃபார்ம் பண்ணுது. இது எதை ரெடியூஸ் பண்ணுது? டாலரன்ஸ் ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி கன்னிசோ ரியாக்ஷனும் என்ன பண்ணுது? ரியாக்ட் பண்ண சொல்றாங்கம்மா. அப்போ இது என்ன ஃபார்முலா இருக்கும் இல்லையா? வைக்கலாமா? கவனி இசன். ஸோ நான் இப்போ அந்த C9H10O எப்படி எதிரும் பாருங்க. ஸோ இதுல இருக்கா பாருங்க. இதெல்லாம் இதுதான் என்னது? C4H9O சொல்றோம். C4H நீங்க கால்குலேட் பண்ணுங்க. C9 கார்பன் இருக்கும், H10 இருக்கும், ஒரு O இருக்கும். சரிமா? இதுல DNP இல்லையா? 2,4-DNP போடணும். 2,4-DNPனா 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஸீன் போடணும் இல்லையா? அப்போ எப்படி சார் போடலான்னு கவனி. இதுதானே NH2 NH பென்சில NO2 இங்கே ஒரு NO2 இல்லையம்மா? இப்படி போடும்போது நமக்கு தெரியும் இதுல இருந்து என்ன லாஸ் ஆகும் தெரியும். ஸோ இந்த O கூட தான் இந்த H2 என்ன பண்ணோம்? அடிஷன் ஃபாலோடு பை எலிமினேஷன் பண்ணும். நம்மளுக்கு அவங்களுக்கு அடிஷன் ஃபாலோடு பை எலிமினேஷன் பண்ணி வாட்டர் லாஸ் பண்ணிடும். வாட்டரை லாஸ் பண்ணிடும். அப்போ வாட்டர் லாஸ் பண்ணா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாக்கா, ஸோ இது கிடைக்கும். பாருங்க, CH டபுள் பாண்டு N, இங்க C2H5 அப்படியே தான் இருக்கும் இல்லையா? CH டபுள் பாண்ட் N, NH இதுல NO2, இது NO2. இதான் என்னது? 2,4-DNP டெரிவேட்டிவ்ஸ். 2,4-DNP டெரிவேட்டிவ் சொல்றோம். கரெக்டாமா? எஸ். அடுத்தது பாருங்க, லிசன். இது
ஆக்சிடேஷன் பண்றோம். என்ன பண்றோமா? விகரஸ்லி ஆக்சிடேஷன், அதிகமான ஆக்சிடேஷன் பண்றோம் சொல்றாங்க. அப்ப அதிகமான ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் சொல்லிட்டாங்க? டை கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அப்ப நம்ம இதையே அப்படியே எடுத்துக்கிறேன் நான். பாருங்களேன், எப்படி எடுத்து கேட்டாக்கா, இந்த C4H10O அப்படியே எடுத்துக்கிறேன். இது CHO C2H5 இல்லையா? இதை ஆக்சிடேஷன் பண்ண சொல்றாங்க. அப்ப ஆக்சிடேஷன் பண்ணும்போது நமக்கு நல்லாவே தெரியும், CHO இல்லையா, தென் C2H5 இருக்கு இல்லையா? நல்ல கவனி, CHO அண்ட் C2H5 இந்த ரெண்டு குரூப் இருக்கு. நமக்கு தெரியும் CHO ஆக்சிடேஷன் பண்ண என்ன கிடைக்குமா? COH சார். யா, COH கிடைக்கும். அதே மாதிரி C2H5 அல்கைல் ஆக்சிஜன் பண்ணா கிடைக்கும், COH கிடைக்கும். நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எஸ். அப்ப இதுதான் இது டை கார்பாக்சிலிக் ஆசிட். இது நம்ம பென்சீன் 1,2 டை கார்பாக்சிலிக் ஆசிட். இது நம்ம பென்சீன் 1,2 டை கார்பாக்சிலிக் ஆசிட். புரியுதாப்பா? ஸோ அது மட்டும் கிடையாது, இதே டாலரன்ஸ் ரேஞ்ச் நம்ம போடுறோம். என்ன போடுறோம்? டாலரன்ஸ் ரேஞ்ச் போடுவோம் இல்லையா? எது டாலரன்ஸ் ரேஞ்ச் எது சொல்லுவீங்க? AgNH2 twice, சாரி NH3 twice plus. இதான் டாலரன்ஸ் ரேஞ்ச். டாலரன்ஸ் ரேஞ்ச். அப்ப இந்த டாலரன்ஸ் ரேஞ்ச் போடும்போது இந்த CHO-வை அது என்னவா கன்வெர்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? ஆசிடா மாத்தும் அல்லது COO மைனஸா மாத்தும். ஓகேவா? பிளஸ் 2Ag. அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஆன்சர். இது நம்ம 10th கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? எஸ் ஓகே, சார். ரெடி? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். கவனி, நான் கொஸ்டின் இங்கிலீஷ்ல எழுதுறேன் சார், எனக்கு புரியல சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டாக்கா, நம்ம கிட்ட ராஜேஷ் சாருடைய நம்ம இன்ஸ்டியூட்டோடைய தமிழ் மீடியம் புக்கு NCERT புக் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே தான் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் வந்து தமிழாக்கு பண்ணியிருக்கு. ஸோ அதில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ்ல. சரியா? கொஸ்டின்ஸ்ல அப்படி அதே டவுட்டை எனக்கு கேளுங்க, நான் சொல்றேன். சரியாம்மா? கவனிங்க. an organic compound A molecular formula C8H60O2 was hydrolyzed with dilute sulfuric acid, dilute sulfuric acid to give a carboxylic acid B and an alcohol C. Oxidation of C with chromic acid produced B. C on dehydration gives but on in right equation for the reaction involved. ஓகே, இது கொஸ்டின் நல்ல கொஸ்டின் படிச்சுக்க ஒரு முறை. in organic compound A
molecular formula C8H16O2 was hydrolysis with dilute sulfuric acid. Dilute sulfuric acid hydrolyze பண்ண சொல்றாங்க. பண்ணும்போது give a carboxylic acid B and an alcohol C. ஒரு carboxylic acid ஃபார்ம் கிடைக்கும், அது B ன்னு எடுத்து சொல்றாங்க. ஒரு alcohol ஃபார்ம் கிடைக்கும், அது C ன்னு எடுத்துக்கணும். அப்புறம் ஆக்சிடேஷன் ஆஃப் C ஆக்சிடேஷன் பண்ணும்போது குரோமிக் ஆசிட் போட்டு பண்ணும்போது BA கொடுக்கும் சொல்றாங்க. BA கொடுக்கும். ஓகேவா? தென் வந்து CA டீஹைட்ரேஷன் gives but1 கிடைக்கும் சொல்லிட்டாங்கம்மா. ரைட் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ்ஸ். நான் முதல்ல இப்போ நான் ரீட் பண்ணதை ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் ரைட் பண்ண பாருங்களேன். இங்க A உடைய molecular formula என்ன? C8 H16 H16O2. இது ஏவா? இதில் நம்ம என்ன பண்ணோம்? இதுல என்ன பண்ண சொல்றாங்க? dilute sulfuric acid sir. டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் போட சொல்றாங்க இல்லையா? டைலூட் சல்ஃபரிக் ஆசிட். அப்புறம் என்ன பண்ண சொல்றாங்க? ஹைட்ரலைசிஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப ஹைட்ரலைசிஸ்னா H2O இல்லையா? ஹைட்ரலைஸ் பண்ணணும். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லிட்டாங்க? B கிடைக்கும் பிளஸ் C கிடைக்கும். இல்ல B வந்து என்னமா? கார்பாக்சிலிக் ஆசிட். B வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். C என்னது? ஆல்கஹால். கரெக்டா? ஓகேமா. இப்ப இந்த C என்ன பண்ண சொல்றாங்க? CrO3 குரோமிக் ஆக்சைடு ஆசிட் போட்டு ஆக்சிஜன் பண்ணும்போது BA கிடைக்கும் சொல்லிட்டாங்க. என்ன கிடைக்கும்? BA கிடைக்கும். அதே மாதிரி முன்னாடி என்ன சொல்றாங்க? B வந்து என்ன பண்ண சொல்றாங்க? C வந்து டீஹைட்ரேஷன் பண்ண சொல்றாங்க. டீஹைட்ரேஷன் மீனிங் என்ன? வாட்டர் லாஸ். என்ன லாஸ்? வாட்டர் லாஸ். அதை பண்ணா என்ன சொல்லிருக்காங்க? but1 கிடைக்கும். இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு புரியுதா இருக்கும்? தெரியல சொல்றேன். சரியாமா? நல்லா கவனிச்சுக்கோ. A உடைய molecular formula C8H16O2. இதை வந்து டைலூட் H2O போல் வாட்டர் போட்டு வாட்டர்னா ஹைட்ரலைஸ் பண்ண சொல்றாங்க. அப்படி பண்ணும்போது B கார்பாக்சிலிக் ஆசிடாவோ C ஆல்கஹாலோ கிடைக்கும். C குரோமிக் ஆக்சைடு போடும்போது B கிடைக்கும். B நமக்கு தெரிஞ்சு போச்சு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும் சொல்றாங்க. அதே C டீஹைட்ரேட் பண்ணா but1 கிடைக்கும் சொல்றாங்க. சரியாமா? எஸ். இப்போ நம்ம ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணுவோம். பாருங்க, கவனி. லிசன்மா. அப்போ இங்க A வந்து நம்ம எப்படி எழுதலாம் சார்? அந்த C8H16O2 எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஸோ A வந்து CH3 CH2 CH2 ஓகேவா? C டபுள் பாண்ட் O தென் CH2 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 CH3 எங்க இருக்கா பாருங்க. அவன் சொன்ன ஃபார்முலா A இருக்கா பாருங்க. என்ன சொன்னாவன்? C8 8 கார்பன் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 கார்பன் இருக்கு. ஐ திங்க் ஒரு எஸ்டர் ஃபார்ம் இது. இது என்ன ஃபார்மா? எஸ்டர் ஃபார்ம். கரெக்டாமா? இந்த எஸ்டர் ஃபார்ம்ல நீங்க ஹைட்ரலைஸ் பண்ணீங்க சொன்னாக்கா இல்லையா? டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் போட்டு நீங்க ஹைட்ரலைஸ் பண்ண சொன்னாக்கா நமக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கத எப்படி எப்படி கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்படி இப்படி மாறும். இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும் மாறும். அப்போ வாட்டர்ல இருந்து என்ன பண்ணும்? H பிளஸ் இங்கே வரும், OH மைனஸ் இங்கே போயிடும். அப்போ நமக்கு ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். அப்போ அது என்ன கார்பாக்சிலிக் ஆசிட் பாருங்க. லிசன், நான் எழுதுறேன் பாருங்க. CH3 CH2 CH2 இது COOH இருக்கலாமா? இதுதான் B. இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த கார்பாக்சிலிக் தான் கிடைக்க சொன்னாங்க. அதே மாதிரி C கிடைக்கு. C என்ன செகண்டா இதை மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. CH3 CH2 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 OH. இதான் என்னது? ஆல்கஹால். இதான் சீமா இல்லையா? எஸ். இப்போ நல்லா கவனிக்கங்க. இப்போ நீங்க கவனி. இந்த B உடைய நேம் கேட்டா 1 2 3 4 பியூட்டனாயிக் ஆசிட். C உடைய நேம் கேட்டா 1 2 3 4 பியூட்டனால் இல்லையா? 1 பியூட்டனால் சொல்லுவீங்க. இப்போ இந்த C நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் CrO3 H+ போட்டு ஆக்சிடேஷன் பண்றோம். நல்லா கவனிச்சுக்க. இத CrO3 கரெக்டா? CrO3 H+ போட்டு ஆக்சிடேஷன் பண்றீங்க. அப்ப இது என்ன ஆல்கஹால்? இது பிரைமரி ஆல்கஹால். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிஜன் நம்ம என்ன கிடைக்கும்? ஆல்டிகைடு. ஆல்டிகைடு ஆக்சிஜன் பண்ணா ஆசிட். ஞாபகம் இருக்கா? அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? CH3 CH2
CH2. அப்போ அந்த CH2OH என்ன பண்ணுறீங்க, COHனே போடுறீங்க. இது எப்படி இருக்கு, பி மாதிரியே இருக்கு. கரெக்டா? மறுபடியும் அதே சீல என்ன பண்ண சொல்றேன்னாக்கா, வாட்டர் லாஸ் பண்ண சொல்றான். வாட்டர் அது எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷன் எப்படி மீனிங் நமக்கு தெரியும். OH கனெக்ட் பண்ண கார்பன் ஆல்பா கார்பன், ஸோ அதுக்கு பக்கத்து கார்பன் பீட்டா கார்பன். அப்போ ஆல்பா கார்பன் என்ன வெளியே போகும், OH, பீட்டா கார்பன் H லாஸ் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், CH3 CH2 CH டபுள் பாண்டு CH2. இது இப்போ எதாவது பியூட்டு, அவ்வளோதான் ஆன்சர். இது ஆக்சுவலி என்னது, பியூட் 1 பியூட்டு 1. தட்ஸ் ஆல். ஐ மீன் பியூட்டி. கரெக்டா? இவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. ஐ கவனி. 12th கொஸ்டின் ஜஸ்ட் ஆர்டர், அது தேவையில்லை. நீ வேணா நீயே பார்த்துக்கோ, புரியல கீழே அப்புறம் சொல்றேன். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பா. 13th கொஸ்டின்ல என்னன்னு பார்த்தலாம், ஒன்றை பார்த்தலாம். பாருங்க, 13ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. Give simple chemical test to distinguish between the following pairs of compounds. Pairs of compounds. ஓகேமா, இது கொஸ்டின் நல்லா கவனி, நல்லா புரிஞ்சுக்க. Give simple chemical test to distinguish between the following pairs of compounds. ஓகேவா? எஸ். பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கொஸ்டின் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, ப்ரொப்பனேல் அண்ட் ப்ரொப்பனோன். ப்ரொப்பனோன் இதை வந்து எந்த டெஸ்ட் வந்து வேறுபடுத்தி காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அடுத்தது அஸ்டோஃபீனோன் அண்ட் பென்சோஃபீனோன். அடுத்தது ஃபீனால் அண்ட் பென்சோயிக் ஆசிட். அடுத்தது பென்சோயிக் ஆசிட் அண்ட் எத்தில் பென்சோயேட். எத்தில் பென்சோயேட். நெக்ஸ்ட் பென்டேன் 2-1 and pentane 3-1. Next, sixth question, benzaldehyde. Sir, அது links. ஒரு நிமிஷம், please wait. And acetophenone. Next, ethanol and propanol. Okay? Okay. First ஆயிடுங்க. எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இதே முடிச்சிடுங்க. எழுதிட்டேன் சார். ஓகேப்பா, இப்போ ஓகேமோ நம்ம ஒவ்வொரு ஏன்ஸா பார்த்துருவோம். சரியா? பாருங்க, இங்கே நல்ல கவனி. reagents ஃபர்ஸ்ட் வந்து reagent. இங்கே காம்பவுண்ட் 1
இங்கே காம்பவுண்ட் 2. ஓகேவா? காம்பவுண்ட் 1 காம்பவுண்ட் 2. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் டெஸ்ட் பண்ணலாம். சரி, ஐ மீன் டாலரன்ஸ் ரேஞ்ச் இல்லையா? அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் இல்லையா? அமோனிக்கல் ஓகே, அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட். ஓகேவா? நமக்கு தெரியும் என்ன ரேஞ்ச்னு. 2 மோல் அது Ag NH3 twice பிளஸ் இதை டாலரன்ஸ் ரேஞ்ச் சொல்லுவீங்க இல்லையா? இது நம்ம டாலரன்ஸ் ரேஞ்ச். ஓகே, எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன? ப்ரோப்பனைல். ப்ரோப்பனைல் ஃபார்முலா என்ன? CH3 CH2 CH இல்லையா? இதான் ப்ரோப்பனைல். இந்த ப்ரோப்பனைல இந்த ரேஞ்ச் போட்டீங்கன்னாக்கா நமக்கு ஆல்டிகேட் என்ன மாறும் தெரியலையா? என்ன மாறும்? CH3 yeah CH2 CO minus or COH, no problem இல்லையா? ப்ளஸ் என்ன வெளியே போகும்? நமக்கு 2Ag சில்வர் மெது கிடைக்கும், பிளஸ் வேற கிடைக்கும் 2H2O கிடைக்கும், பிளஸ் 4NH3 கிடைக்கும் இல்லையா? பட் ஆனா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இதுதான் காம்பவுண்ட் 1க்கான ஆன்சரு. அப்போ ஆல்டிகேடு என்ன மாறுது? CO மைனஸா மாறுது. அப்போ டாலரன்ஸ் ரேஞ்ச் போட்டா. அதே ப்ரோப்பனோன் ஃபார்முலா என்ன? ketone is our sir. CH3 இல்லையா? இதை போடும்போது இதை டாலரன்ஸ் ரேஞ்ச் போட்டு சொன்னாக்கா டாலரன்ஸ் நம்ம எழுதியிருக்கேன் நான் என்னன்னு இல்லையா? நோ ரியாக்ஷன். No reaction sir. இதான் என்னது வேறுபடுத்தி காட்டுறது நம்ம சொல்றோம் இல்லையா? எஸ். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அஸ்டோஃபீனோன் இல்லையா? செகண்ட் கொஸ்டின் வந்து அஸ்டோஃபீனோன். இங்க ரீல்ஸ் பார்த்து சொன்னாக்கா என்ன எடுத்துக்க போறேன்னாக்கா NaOI எடுத்துக்க போறேன். இல்ல அஸ்டோஃபீனோன் எழுதுறேன். இதுதான் அஸ்டோஃபீனோன். இதுதான் நம்ம COCH3 அஸ்டோஃபீனோன். ஐ மீன் இதுல எனக்கு ஐடோஃபார்ம் டெஸ்ட். இது நம்ம ஐடோஃபார்ம் டெஸ்ட். கரெக்டா? ஐடோஃபார்ம் டெஸ்ட். அப்போ ஐடோஃபார்ம் டெஸ்ட்டை போடும்போது அஸ்டோஃபீனோட போட்டுச்சுனாக்கா அது சோடியம் பென்சோயிட் ஃபார்ம் பண்ணும். என்ன ஃபார்ம் பண்ணும்? சோடியம் பென்சோயிட் CONA ஃபார்ம் பண்ணும். பிளஸ் நமக்கு என்ன கொடுக்கும்? CH3I என்னது ஐடோஃபார்ம் கொடுக்கும். ஆனா இதே பென்சோஃபீனோல போட்டுச்சுனாக்கா பென்சோஃபீனோல் ஃபார்முலா என்ன? C6H5 C டபுள் பாண்ட் O C6H5. இதுல இருந்து ஐடோஃபார்ம் டெஸ்ட் பண்ண சொன்னாக்கா நோ ரியாக்ஷன். ஓகே, நோ ரியாக்ஷன்ஸ். அடுத்துமா தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபீனால் கூட ஃபீனாலும் பென்சோயிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஃபீனாலும் பென்சோயிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன பண்ணோம்? NaHCO3 போடணும். அப்போ போடும்போது அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க? ஃபீனால்ல ஸோ என்ன பண்றீங்க? இதை NaHCO3 சோடியம் பைகார்பனேட் போடும்போது நோ ரியாக்ஷன். நோ ரியாக்ஷன். ஓகேங்களா? நோ ரியாக்ஷன். அடுத்தது பென்சோயிக் ஆசிட்ல போறீங்க. சப்போஸ் பென்சோயிக் ஆசிட் இல்லையா? அப்ப பென்சோயிக் ஆசிட்ல இது அந்த NaHCO3 சோடியம் பைகார்பனேட் போட்டா நமக்கு தெரியும் கோல்ஃப் ரியாக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி சோடியம் பென்சோயிட் ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? சோடியம் CONA ஃபார்ம் ஆகும், பிளஸ் H2O பிளஸ் CO2 இல்லையா? எஸ். அடுத்துமா நெக்ஸ்ட் பார்த்து சொன்னாக்கா ஃபோர்த் கொஸ்டின் வந்து பென்சோயிக் ஆசிட். அடுத்தது எத்தில் பென்சோயிக் கொடுத்துருக்காங்க. இதுல அதே தான் NaHCO3 தான் போடுறேன். NaHCO3 போடுறேன். போடும்போது ஸோ பாருங்க COH பென்சோயிக் ஆசிட்ல இதுதான் சோடியம் பைகார்பனேட் போடும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? நமக்கு சோடியம் பென்சோயிட் ஃபார்ம் ஆகும். சோடியம் பென்சோயிட் ஃபார்ம் ஆகும். H2 வெளியே போயிடும், H2 வெளியே போயிடும். இங்க வெளியே போடுறது இங்க போடுறேன். CO2 கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும். அதே மாதிரி எத்தில் பென்சோயிட் போடுறீங்க இல்லையா? எத்தில் பென்சோயிட். அப்போ எத்தில் பென்சோயிட்ல COOC2H5 சோடியம் பைகார்பனேட் போடுனாக்கா நோ ரியாக்ஷன். புரியுதா மெலாரிட்டியமா? எதிரிகளானோ? Yes, sir. Yes sir. எஸ்.
நெக்ஸ்ட்பா. ஓகே நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட்மா ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. NaOI ஐடோஃபார்ம் டெஸ்ட் இல்லையா? இந்த ஐடோஃபார்ம் டெஸ்ட் வந்து சிமெட்ரிக் கீட்டோட தான் ரியாக்ஷன் பண்ண முடியாது. இப்போ இந்த சிமெட்ரிக் கீட்டோட இல்லையா சொல்லுங்க. பென்டேன் 3-1 இதுல நீங்க NaOI போடும்போது நோ ரியாக்ஷன். ஏன் சார் நோ ரியாக்ஷன் கேட்டாக்கா இது சிமெட்ரிக்கல் கீட்டோன். இது அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் என்ன பண்ணும்? ஐடோஃபார்மையும் CO- கொடுக்கும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? பென்டேன் 2-1 கொடுத்தாங்களாமா. பென்டேன் 2-1 எப்படி எல்லாம் பாருங்க. CH2 C டபுள் பாண்ட் O. நான் இப்போ இதெல்லாம் டேட்டா எதுனா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியுதுக்காக இல்லையா? CH2 CH3 இல்லையா? இதுல NaOI போடும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? நமக்கு CH3 ஃபார்ம் ஆகும் பிளஸ் CH2 COO மைனஸ் ஃபார்ம் ஆகும். COO மைனஸ் சரியா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் பார்த்து சொல்லுக்கா 6th கொஸ்டின். ஓகே அதே NaOI போடுறேன். NaOI போடுறேன். இதில் பென்சால்டிகைல இல்லைம்மா பென்சால்டிகைல போடுறேன் CHO இல்லையா? பென்சல் போட்டா பண்ணாது இன்னொரு ரியாக்ஷன். ஏன்னா ஐடோஃபார்ம் டெஸ்ட் ஆல்டிகைல் கிடையாது, ஆனால் கீட்டோல உண்டு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ட்ரோஃபினோல் போடுறேன் இல்லையா? அஸ்ட்ரோஃபினோ COCH3 அஸ்ட்ரோஃபில NaOI போடும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? சோடியம் அசைட் ஃபார்ம் ஆகும். COO Na ஃபார்ம் ஆகும் பிளஸ் என்ன அது CHI3 ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பார்த்து சொன்னோம். 7th கொஸ்டின் பார்த்து சொன்னாலும் அசிட்டோடிகைடு புரோப்பனைல் எத்தனைல் புரோப்பனைல் இதுல என்னது ஐடோஃபார்ம் டெஸ்ட் பண்ண போறோம். NaOI போடுறேன். அப்போ அசிட்டோடிகைடு பண்ணும்போது அசிட்டோடிகைடு வந்து ஐடோஃபார்ம் டெஸ்ட் பண்ணும் இல்லையம்மா? பண்ணும்போது அரோமேட்டிக் ஆல்டிகைல பண்ணாது. அப்ப என்ன பண்ணோம்? இங்க அசிட்டோடிகைல சொல்லுங்கம்மா. 7ல எத்தனை நாள் கொடுத்துருக்கீங்க சார் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. சரி புரியலப்பா, கரெக்டா கிளியரா பேசுங்க. சார் நீங்க ஃபர்ஸ்ட் 7 எழுதுனீங்க இல்லைங்க சார், அதுல NaOH வந்து எத்தனை நாள் அண்டு புரோப்பனால் கொடுத்துருக்கீங்க சார்? எனக்கு சரியா கிளியரா கேட்கலாமா? கரெக்டா கிளியரா சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லுங்க, வேற யாரும் சொல்லுங்க போல, வேற யாரும் கேட்டு சொல்லுங்க. 7th क्वेश्चन எத்தனால் அண்ட் புரோப்பனால் தான் சார். அது எத்தனால் மீன்ஸ் அசிட்டோடிகைடு. எத்தனைல்னா அசிட்டோடிகைடு அதானே அம்மா? காமன் நேம் இது வந்து ஐயூபிக்கு வந்து எத்தனைல் 2 கார்பன் எத்து சிங்கிள் பாண்ட் AN ஆல்டிகைடு AL எத்தனைல். இது காமன் நேம் என்ன? அசிட்டோடிகைடு. புரியுதா? நான் காமன் நேம் சொல்றேன், அது ஐயூபிக்கு நேம் ரெண்டுமே தான் சொல்றேன். மைண்ட் வச்சுக்கோ. புக்ல வந்து எத்தனை கொடுத்துருக்கோம், நான் காமன் நேம் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இது என்ன பண்ணா 2 மோல் ஐடோஃபார்மும் பிளஸ் வந்து HCO NE கொடுக்கும். அதே ப்ரொப்பனைல போடும்போது இன்னொரு ரியாக்ஷன். ஏன் சார் கேட்டாக்கா ப்ரொப்பனைல் பார்த்து சொன்னாக்கா இதுதான் ப்ரொப்பனைல் இல்லையா? இது காமன் நேம் என்ன? ப்ரொப்பனால்டிகைடு. இதில் போட்ட நோ ரியாக்ஷன். ஏன் நோ ரியாக்ஷன் சொன்னாக்கா சார் நமக்கு அந்த ஆல்டிகைடு பக்கத்துல என்ன இல்ல CH3 இல்ல, அதனால நாங்க ரியாக்ஷன் பண்ண முடியாதுமா. இவ்வளவுதான்மா. இவ்வளவுதான் 13 கொஸ்டின்ஸ். சரியா? புரியுதாப்பா? ஓகேம்மா. ஸோ ரிமைனிங் கொஸ்டின் நம்ம இன்னும் ஒரு 1 or 2 கொஸ்டின் முடிச்சிடலாம். ஸோ இதோட விட்டோம். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சரியாம்மா? ஓகே, நல்லா படிங்கம்மா. நமக்கு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால கொஞ்சம் கிளியரா படிச்சு வச்சுக்கோ. ஏதாவது டவுட்னா